அவளுக்கு என்னாலதான் இந்த வேதனை. புருஷனோட வாழ பிடிக்காம விஷத்தை குடிச்சு என்னைய கொண்டு குழந்தைய அழிக்க நினைச்சனே, அந்த பாவம் தான் அவன் தலையில வீழ்ந்திருக்கு. கடவுளே கடவுளே கடவுளே. ஐயோ அப்பாவியா ரெண்டு கட்டானா அரைக்குறையா பொறுத்து கஷ்டப்படுறாளே. அதுக்கு காரணம் இந்த பாவிதான். நான் தான் காரணம், நான் தான் காரணம். அவளை கருவிலியே கொல்ல நினைச்ச பாவம் தான் என்னை இப்படி பாடா படுத்துது, பாடா படுத்துது. அன்னைக்கு என்ன வேண்டாம்னு சொன்னல, இப்ப நானே போறேன் போயிட்டாளே. நான் என்ன பண்ணுவேன் மல? அவளை எங்கேன்னு போய் தேடுவேன். அம்மா, அம்மா, எங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் வீட்டுக்கு போல? பின்ன இங்க வேற யாரையாவது தேடி வந்தீங்களா? இல்ல அட்ரஸ் ஏதும் மிஸ் ஆயிடுச்சா? என்னங்க குழப்பறீங்க? என்னையா ஃபாலோ பண்ணி வந்தீங்க? ஏன் என்ன எதுக்குங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்க? என் வீடு எங்க இருக்குன்னே தெரியல, மறந்து போச்சு. மறந்து போச்சா? என் வீடு வருண் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. வருண் வீட்டுக்கு எப்படி போனோம்? என்னங்க என்ன ஏதாவது கலாய்க்கிறீங்களா? எப்படி போனாலும் சொல்ல. யோகி, யாருப்பா அந்த பொண்ணு? அம்மா, என்னோட தான் ஆட்டோல வந்தாங்க. ஆனா எனக்கு யாருன்னு தெரியாது. ஏய், என்னடா உளர்ற? உன் கூட தான் ஆட்டோல வந்தான்னு சொல்ற, இப்ப வீடு வரைக்கும் வந்திருக்கா. யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற? நிஜமாவே எனக்கு தெரியாதுமா. தெரியாத பொண்ணு இந்த நேரத்துல எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, நான் கூட்டிட்டு வரல, இவங்களே தான் என் பின்னால வந்திருக்காங்க. ஏன்பா, யாரு என்னன்னு விசாரிச்சியா? இல்ல, ஒரே குழப்பமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே வந்து விசாரிங்க. யாரும்மா நீ? எதுக்கு இவன் பின்னாலேயே வந்திருக்க? எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல. எங்க அம்மாவை காணோம். எங்க அம்மா பாத்தீங்களா? இல்லனா அவங்க என்ன தேடினாங்களா? ஐயோ, என்ன யுகி, பேச்சே ஒரு தினசா இருக்கு. ஏதோ தப்பா இருக்குமா? உன் வீடு எங்கம்மா இருக்கு? வழி மறந்து போச்சா? உங்களுக்கு வருண் வீடு தெரியுமா? அம்மா, இங்க வேண்டாம், உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம். உள்ள கூப்பிடுங்க. ஐயோ, யாருன்னே தெரியாம எப்படிப்பா? அம்மா, அதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. ஆனா இவங்க பேசுறத கவனிச்சிங்கல்ல, எனக்கு என்னவோ இவங்க அப்நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படியோ வழி தவறி வந்திருக்காங்க.
என்ன ஏதுன்னு நிதானமா விசாரிச்சோன்னா நமக்கும் கொஞ்சம் குழப்பம் தெளியுமா. அதனாலதான் உள்ள கூப்பிட்டு வச்சு விசாரிங்கன்னு சொல்றேன். அம்மா யோசிக்க இது நேரம் இல்லம்மா. இவங்க கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு நம்ம தகவல் சொல்லிடலாம். போன் பண்ணா அவங்களே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கம்மா. கூப்பிடுங்கம்மா. உள்ள போலாம் வா. வாமா வா வா வா. யாரா அது? உட்காருமா. பாத்து மெதுவா உட்காருமா. உட்காரு உட்காரு. ஐயோ பாத்துமா. மெதுவா மெதுவா. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரிப்பா. ஹே யுகி, யாரு உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஹேய் போட்டேனா? இதுக்கு முன்னால இவங்கள நான் பார்த்தது கூட கிடையாது. அம்மா தான் இல்லல, சீன் போடாத. எத்தனை நாள் பழக்கம்? ஹேய் லூசா நீ? நானாவது பழகிறதாவது? அதானே பார்த்தேன். உனக்கு அந்த தைரியம் தான் இல்லையே. ஆனாலும் ஒரு டவுட்டாவே இருக்கு. கடவுளே, நான் நடந்ததை சொல்லிடுறேன். இல்லன்னா விசாரிச்சா நீ என்ன கொன்னுடுவ. நான் ஷேர் ஆட்டோல வந்தப்ப இவங்களும் என் கூட அதுலதான் வந்தாங்க. இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு பைசா இல்ல. இவங்களுக்கு சேர்த்து நான் தான் தந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களும் பின்னாடியே வந்து நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீயே விசாரிச்சுக்கோ. என்னம்மா? பரவாயில்ல குடிமா. எனக்கு பசிக்குது. ரொம்ப பசிக்குது. சாப்பிடுறியம்மா? பிரியங்கா போய் சாப்பிடறதுக்கு எடுத்து வைமா. உன் பேரு என்னம்மா? மாயா. அப்பா அம்மா பேரு? அப்பா நந்தகுமார், அம்மா பேரு பவானி. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா எங்க கூட இல்ல, அம்மா ஆபீஸ் போவாங்க. நீ என்னம்மா பண்ற? படிக்கிறியா? அம்மா இப்ப அதெல்லாம் எதுக்கு? எங்க உங்க வீடு எங்க இருக்கு? இல்ல எந்த ஏரியாவுல இருக்குன்னு கேக்குறேன். அட்ரஸ் சொல்றீங்களா? உங்ககிட்ட போன் ஏதாவது இருக்கா? அம்மாவோட போன் நம்பர், அப்பாவோட போன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அம்மா நம்பர் போன்ல இருக்கும். எனக்கு தெரியாது. என்னம்மா இது? எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க. என்னதாம்மா பண்றது? கொஞ்சம் இருப்பா, அவசரப்படாத, பொறுமையாவே கேட்போமே. அம்மா ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கன்னு சொன்னியே, அது எங்க இருக்குன்னு தெரியுமா அம்மா உனக்கு? நான் அங்க போயிருக்கேன், ஆனா எங்கன்னு தெரியாது. என்னம்மா நீ இப்படியா விவரம் இல்லாம இருப்ப? ஒரு போன் நம்பர் கூட தெரியலங்கிறியே. நான் சின்ன பொண்ணுல, அதான் மறந்துட்டேன். சரிம்மா, இப்படிப்பட்ட பொண்ணு இவ்வளவு தூரம் எப்படிம்மா தனியா வந்த? கூட யாருமே வரலையா? ஒரு நிமிஷமா, இத பாருங்க. உங்களுக்கு அட்ரஸ் தெரியாட்டியும் பரவாயில்ல, நாங்க கூட யாராவது வரோம். ஆட்டோல போலாம். வீட்டுக்கு வழியாவது தெரியும்ல? உஷாக்கா ஆட்டோல கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பிடணும். அம்மா இவங்கள ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சாப்பாடு கொடுங்கம்மா.
பிரியங்கா எடுத்து வச்சிட்டோமா? போங்க வாம்மா. கூட்டிட்டு போங்க. சாப்பிடு வா வா எந்திரிம்மா வா பாத்து பாத்து மெதுவா வா வா வாமா. அண்ணா என்ன நான் குழந்தை மாதிரி பேசுறாங்க? வீட்டு அட்ரஸ் தெரியலன்றாங்க, ஃபோன் நம்பர் கூட தெரியலன்னு சொல்றாங்க. ஏய், அவங்க ப்ரீமெச்சூர் பர்த்தா இருக்கலாம், இல்ல ஆட்டிசம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். அதனாலதான் அப்படி. மேடம் டாக்டருக்கு படிக்க போறாங்கல்ல, அதான் டெக்னிக்கலா கொஞ்சம் ஃப்ளூக்ல அடிச்சு விடுறாங்க. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? அம்மாடி, இட்லி இருக்கு, சக்கரை இருக்கு, சாம்பார் இருக்கு. உனக்கு எது பிடிக்குமோ அதை தொட்டுட்டு சாப்பிடு. நல்லா இருக்குமா, சாப்பிடு. எனக்கு அம்மாவை பார்க்கணும். எனக்கு அம்மா வேணும். நீ முதல்ல சாப்பிடுமா, அப்புறமா போலாம். அழாதீங்க. அம்மா. என்ன? எனக்கு அம்மா பார்க்கணும். நான் அம்மா கிட்ட போகணும். சரிம்மா, அழாதம்மா. நீ முதல்ல சாப்பிடு, அம்மா வந்துருவாங்க. அம்மா கிட்ட போகணும். யுகி, என்னப்பா இது? எங்க அழாதீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அம்மாவை அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு சாப்பாடு வேணும், அம்மா தான் வேணும். சரிம்மா, அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவங்க வந்த உடனே நீ அவங்களோட போலாம், சரியா? யுகி, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுப்பா. அம்மா நம்பர் இல்லாம எப்படிமா? ஐயோ, என்னப்பா நீ? அம்மா பேரு பவானி, ஆபீஸ்க்கு போறவங்கன்னு போட்டு பாரு, வரும். போடு. சரி சரி சரிம்மா. மாயா, அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கா, கொஞ்சம் உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லி. என்னப்பா? சரிம்மா. சரிப்பா. இத பாரு, அம்மா இப்ப வந்துருவாங்கம்மா. அது வரைக்கும் நீ பசியோட இருக்காதம்மா. நீ சாப்பிட்டுட்டே இருப்பியா, அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்களாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இப்ப சாப்பிடு. அப்பா, போன் பண்ணி பேசேன். நான் பண்றேன், நீங்க சாப்பிடுங்க. அவங்க அம்மாவை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. என்ன? சரிம்மா. அவ போன் பண்ணிட்டு தாமா இருக்கா, நீ சாப்பிடுமா. எனக்கு அம்மா தான் ஊட்டி விடுவாங்க. அப்போ நான் ஊட்டி விடவா? குடு. வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீயே சாப்பிடு. தட்டை கீழே வச்சுக்கோ. சாப்பிடு. என்ன? சாப்பிடு சாப்பிடு. யுகி, அந்த பொண்ணு ரெண்டும் கெட்டானா இருக்காடா. இப்ப என்னப்பா பண்றது? அதாம்மா எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. பேசாம போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? ஐயோ, என்னடா சொல்ற நீ? வேற வழி இல்லம்மா. அட்ரஸ் தெரியல, போன் நம்பர் கூட தெரியல, நாம என்னமா பண்ண முடியும்? டேய், வயசு பொண்ணா இருக்காடா. அம்மா இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. பக்கத்துல தான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்களே வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அம்மா, அண்ணன் சொல்றதுதாம்மா எனக்கும் சரின்னு படுது. சரிப்பா, உன் இஷ்டம் போலவே பண்ணு. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போப்பா, பசியோட இருப்ப. இல்லம்மா, நான் வந்து பாத்துக்கிறேன். முதல்ல நீ அவங்கள சாப்பிட வை, நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். சரிப்பா.
நீங்க சாப்பிடுங்க. உட்கார். அம்மா எப்ப வருவாங்க? யுகி ஃபோன் பண்ணிட்டாமா, 10 நிமிஷம் உட்காரு, அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்க. ம்? நீங்க 2 பேர் போய் சாப்பிடுங்க. எனக்கு டிவி பார்க்கணும். சுட்டி டிவி. எங்க வளர்ந்துகிட்டு இருக்க? அம்மா தூங்கிட்டாங்கம்மா. ஆமாப்பா, டிவியை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டா போல இருக்கு. பகல் முழுக்க வழி தெரியாம அலைஞ்சிருப்பா, அந்த அசதியா இருக்கும். இப்ப என்னம்மா பண்றது? டைம் ஆச்சுமா, கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. எழுப்புங்கம்மா. மாயா, 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 மாயா. தூக்கம் வருது. உங்க வீட்டுல போய் தூங்குங்க, கொஞ்சம் எந்திரிங்க. எந்திரிங்க. யுகி, எங்க? வேண்டாம் விடுப்பா, தூங்கிட்டு போட்டும்பா. அம்மா, இவங்கள போய் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணுமா? காலையில பாத்துக்கலாம்ப்பா. இந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியாதுமா. நைட்ல நம்ம வீட்ல இந்த பொண்ணு ஸ்டே பண்ண வச்சு அதனால ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சுன்னா? எல்லாரும் தானே இங்க இருக்கோம், என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒரு ராத்திரி இங்க இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வராது. காலையில கூட்டிட்டு போய் விடலாம். அதுவும் இல்லாம இந்த பொண்ணு அங்க போய் அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், போலீஸ் மட்டும் என்ன பண்ண போறாங்க? அப்ப இங்கேயே இருக்கட்டுமா? இருக்கட்டும்பா. இத பாரு, நீ போய் சாப்பிடு, நான் இவளுக்கு போர்வையை போத்தி விட்டுட்டு வரேன். போ. சரிம்மா. ஹே பிரியங்கா, அண்ணன் வராங்க, கேளு. காலையில பாத்துக்கலாம்டி. கேளு. இரு. ஏய், என்ன குசகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைண்ணே, மாமா பணம் ரெடி ஆகாது, ஃபைனான்சியல் வீட்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அது விஷயமா கேட்கலான்னு. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்? மாமா சொன்னது உண்மையா? உண்மைதான்டா. ஆனா அதை கெடுத்ததே நம்ம மாமா தான். ஃபைனான்சியர் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மாமா வந்து எல்லாத்தையும் மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. இவனை நம்பி எப்படி பணம் கொடுக்கறீங்க? இவன் ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான், லாஸ்ல தான் இருக்கான். கொடுத்த பணம் எப்படி திருப்பி வரும்னு அவர்கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி டோட்டலா பிரெயின் வாஷ் பண்ணி முடிச்சிட்டார். மாமா ஏன் இப்படி இருக்காரு? நம்மள கெடுக்கிறதே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வேற வேலையே இருக்காதா? சரி, இது நமக்குள்ளே இருக்கட்டும்.
இது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், ஏன்னா சங்கடப்படுவாங்க. இந்த பாரு, மாமாவால இப்படி எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? இத ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நான் சாதிச்சு காட்டுறேன். நாளைக்கு வேற ஒரு இடத்துல கண்டிப்பா நான் பணம் வாங்கி தரேன்னு நம்ம வேலு சொல்லிருக்கான். கண்டிப்பா அங்க கிடைச்சிரும். அங்கேயும் தானே மாமா வருவாரு. ஏய், அது வேற ஃபைனான்சியர் டி, நம்ம மாமாவுக்கு தெரியாத ஆளு. எப்படியும் அங்க ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். சரியா? எப்படியாவது நாளைக்கு உன் ஃபீஸை கட்டிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. படுத்து நிம்மதியா தூங்கு. குட்டிமா, நீயும் படுத்து தூங்கு. சரியா? குட் நைட். யுகி, என்னம்மா? ஏன்பா அந்த பொண்ணு சோஃபாலே தூங்குறா, என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுறலாமா? வேண்டாமா, வேணும்னா ஏ ரூம்ல படுக்க வைங்க. நீங்களும் அவங்க கூடவே படுத்துக்கங்க. அப்ப நீ? அம்மா, நான் ஹால்லயே படுத்துக்கிறேம்மா. இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? சரிப்பா. சம்மர் வந்துட்டாலே இதான் பிரச்சனை. எப்ப கரண்ட் கட் ஆகும்னே தெரியல. அம்மா, என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துறாங்க? போய் பார்க்கல. குட்டிமா, எமர்ஜென்சி லைட் எடுத்துட்டு வா, சீக்கிரமா. சரிண்ணே.